பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு உயர்வுமே இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். 1 Chronicles chapter 29 verse 12. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். It is in your hand to make great and to give strength to all. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்துவதும் உங்களுக்கு பலனை தருவதும் கர்த்தரால முடியும் என்று வேத வசனம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு உயர்வுமே இல்லை, நான் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே நான் ஒரு பெரிய வெற்றியை நான் பார்த்ததில்லைன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்லுகிறார், அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மனுஷங்க நீங்க எடுக்கிற எஃபோர்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தும் பார்க்காதது போல இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை எல்லாமே என்ன தெரியுமா? நீங்க எல்லாத்துலயும் ஒரு சக்சஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களை உயர்த்தி பேசுவாங்க, உங்களை மேன்மையாக பேசுவாங்க. இல்ல நீங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும், கடினமான எஃபர்ட் நீங்க எடுத்தாலும், நீங்க உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு தோல்விதான் கிடைக்குது அப்படின்னா அவங்க உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. இயேசு சொல்லுகிறார், உன்னை மேன்மைப்படுத்துவது என்னால முடியும் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். இயேசு உங்களுக்கு பலனை தருவார். இந்த உலகத்துல நீங்க எந்தெந்த காரியத்திலலாம் நீங்க ஏசப்பாவுக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏசப்பாவுக்காக நீங்க எல்லா காரியங்களும் செய்யணும்னு நீங்க நினைக்கிற உங்க வாழ்க்கையில ஏசப்பா அவருடைய ஊழியத்திலையும் கொண்டு பயன்படுத்துவார். ஏசப்பா அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அங்க மட்டும் இல்ல, ஏசப்பா இந்த உலகத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்லயும் ஏசப்பா உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களுக்கு பலனை தருவார். அதனால கவலைப்படாதீங்க. இயேசுவை நம்புங்க, ஏசப்பாவை விசுவாசிங்க. அவருடைய வேலைக்காக ஏசப்பா உங்களுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்த அவரால் முடியும். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்க அவரிடத்துல நீங்க மன்றாடி நீங்க ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க, பொறுமையா இருங்க, அவரை விசுவாசிங்க. நிச்சயம் அவர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. எல்லா சோர்வுகளையும் நீங்க நீக்கி போடுங்க. பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மேன்மையாக வாழ வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை மேன்மையாக வாழ வைப்பார், உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களை சந்தோஷமாக ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி உங்களை அழகு பார்ப்பார். God bless you. Have a joyful day.